வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. இங்கே வீட்டில் கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம், லைக் அந்த கட்டார் தண்ணி கனெக்ஷன் பற்றியிருக்காங்க போலக்கு. ரொம்ப கேவலமாக தண்ணி வந்து எனக்கு வீட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேஸ் வந்து என்ன சொல்கிறது, டல்லாக தெரியும் மேபி. பட் நான் இந்த இஷ்யூலெல்லாம் வீடியோ பண்ணி ஆகணும். அண்ட் வீடியோ வந்து நம்ம டெய்லி போகிறது, செயின் விடக்கூடாது. லைக் ஒரு நாள் கூட விட்டால் கூட ஒரு மாதிரி இல்லை. இப்போது இந்த டைம் வந்து கண்டினியூ பண்ணணும், டெய்லி வீடியோ க்ரியேட் பண்ணுறது கண்டினியூ, அது ஒரு ஹேபிட்டாக க்ரியேட் பண்ணணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சரி, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இது உங்கள் பிரதாப். இதில் நான் டெய்லி மண்டே டு சாட்டர்டே டெய்லி ஒரு கண்டென்ட் போடுவேன். அண்ட் இதில் சினிமா பற்றி இருக்கும், வெல்பீயிங் பற்றி இருக்கும், அண்ட் மோட்டிவேஷன் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் என்ன சொல்கிறது, இது ஒரு நார்மல் என்னோடய வியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். யாரும் ஷேர் பண்ணுறதுக்கோ பேசுறதுக்கோ இல்லைனால உங்கள்கிட்ட என்னோடய வியூஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோ கண்டென்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் கொஞ்சம் டைம் டேபிள் மிஸ் பண்ணுறேன். டெய்லி ஒரு 10 செட் பண்ணணும், அது செட் பண்ண மாட்டேன். நான் வரும் காலத்தில் இது கரெக்ட் பண்ணிக்குவேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் வாரண்ட்ன்ற நெட்ஃப்ளிக்ஸோட சீரீஸ். ஓகே, எப்படி நான் சொல்லணும், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த சீரீஸ் வந்துருக்குது. எப்போ வந்துச்சுன்னு எக்ஸாக்டாக தெரியாது. நான் ரீசெண்ட்லி லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். இந்த சீரீஸில் வந்து 7 எபிசோடு இருக்குது. 7 எபிசோடுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் வட சென்னை படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதோட ரெசம்பிளன்ஸ் இங்கே நிறையா இருக்கும். லைக் அதில் இருக்க ஜெயில் மாதிரி, அண்ட் அதில் பைஃபர்கேட் பண்ண ஆளுங்க, லேபிள் போட்ட ஆளுங்க, அந்த மாதிரி எல்லாம் இதில் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்காங்க. ரொம்ப டீப்பாக காட்டலை, பட் ஒரு மேலோட்டமாக காட்டியிருக்காங்க. டீப்பாக சில விஷயம் கேப்சர் பண்ணியிருக்காங்க. லைக் அதில் மெயினாக ஃபஸ்ட்டு 2-3 எபிசோட்ஸ் எல்லாம் வந்தது என்னென்னா, அங்கே வந்து நிறைய நிரபராதிகளும் இந்த கதைகளும் நடக்கிற ஏரியா வந்து திஹார் ஜெயில். ஓகே, அண்ட் திஹார் ஜெயிலில் வந்து 4 மெயின் கேரக்டராக காட்டியிருக்காங்க. அதில் ஒரு சீனியர் ஆஃபீஸர் அண்ட் 3 நியூ ஜாயினிங். ஓகே, அண்ட் அங்கே வந்து இப்படி காட்டியிருக்காங்கன்னா, அங்கே ஒர்க் ஃபோர்ஸ் அவ்வளோ அதிகமாக இல்லை. ஒர்க் ஃபோர்ஸ் லைக் போலீஸ்காரங்க அவ்வளோ அதிகமாக இல்லை. பட் என்ன சொல்கிறது, கிரிமினல்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த கிரிமினல்ஸை நிறைய பேர் கிரிமினல்ஸாகவே இல்லை. அங்கே இருக்கிறதுக்கு அவங்களோட மெயின் ரீசன் வந்து அவங்களோட பொருளாதாரம். ஓகே, அண்ட் அங்கே வந்து ரெண்டு க்ரூவாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று தமிழ் க்ரூ, இன்னொன்று அதர் ஸ்டேட்ஸ் க்ரூ. ஏன்னா தமிழுக்கு தமிழ் தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாதுன்ட்டு அது 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதில் 2 பேருக்கும் தனி ஆஃபீஸர், 2 பேருக்கும் தனி 2 பேரோட என்ன சொல்கிறது, தனித்தனியாக எல்லாமே நடக்கும். ஓகே, அண்ட் மெயின்லி நம்ம தமிழ் சைடு பற்றி இது நிறைய பேசினா, இது வந்து ஜென்ரல் சைடில் தான் நிறைய பேசியிருக்காங்க இந்த சீரீஸில். இதில் எப்படி காட்டியிருக்காங்கன்னா, அங்கே வந்து நிறைய கிரிமினல்ஸ் அதில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கிரிமினல்ஸாகவே இல்லை. அவங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனால் அவங்களுக்காக ஃபைட் பண்ணுற லாயர் ஹையர் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காகவே அவங்க ஜெயிலேருந்து அந்த தண்டனை காலத்தை அவங்க கடத்தின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் இந்த பிளாக் வாரண்ட் எதுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, லைக் ஒருத்தவங்களை இது பண்ணணும், என்ன சொல்கிறது, தூக்கு தண்டை கைதி தூக்கில் எப்படி ஏற்றுவாங்க அந்த மாதிரியெல்லாம் காட்டியிருக்காங்க. அதில் சில பேர் சாகலைனாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லியஸ் கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சீனெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்க. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 8 சம்திங் கொடுத்துருக்கு. நல்லா இருக்குது சீரீஸ். ஓகே, நீங்கள் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அண்ட் சில இடத்துல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் ரொம்ப அந்த தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. அந்த டைமில் நடந்து அந்த சினாரியோ எல்லாம் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்காங்க. ஈவன் அதில் வந்து அந்த பஞ்சாபிஸ் காரணம் இல்லாமல் அடித்து போட்ட ஒரு சுச்சுவேஷனும் அங்கே காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பார்க்கலாம். இது டப்பில் தான் தமிழில் இருக்கும். ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, அதில் மெயின் லீடாக பண்ணுற ஒரு ஆக்டர் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் போலீஸ் ஃபிசிக்ஸ் இல்லாமல் அவங்களோட இன்டெலிஜென்ஸ்னாலேயோ அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னாலேயோ அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு அந்த வேலையை பண்ணுறாங்கன்ட்டு கொஞ்சம் நல்லா காட்டியிருப்பாங்க.
ஓகே. ஸோ இன்றைக்கி இவ்வளோ போதும் இந்த படத்தை பற்றி. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே. பத்திரமா இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பத்திரமா பார்த்துக்கோங்க. பாய்.